2026 தேர்தலில் வந்து யார் வரப்போகிறான்னு கருத்து கணிப்பு வந்து என்னை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, முன்னாடியே வந்து அதிக இடம் பிடித்த டிஎம்கே வந்து இந்த ஒரு 40 தொகுதியில் வந்து கம்மியாக இருக்குன்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த தடவை புதுசாக எல்லாம் வரணும்னு நினைக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிவிகே விஜய் சார் இன்றைக்கி இந்த தடவை வந்து மக்களுக்காக கொஞ்சம் பாடுபாடெல்லாம் செய்கிறாரு. அந்த ஒரு காரணத்துக்காக அவர் ஒரு 20 தொகுதி கண்டிப்பாக வரத்துக்கு உண்டான அடையாளம் எல்லாமே இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்க, இந்த அரசியலில் வந்து யாருமே அவ்வளோ சீக்கிரம் வந்து வர முடியாது. ஒன்று ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே. இந்த ஃப்ரீ பஸ்ஸு விட்டதை வந்து மக்களுக்கு அவ்வளோ பயன்பாடாக இருக்குது. லேடிஸ்க்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களும். அதுக்காக அவங்களுக்கு ஃப்ரீ பஸ் விட்டதில் வந்து மக்கள் மனதை வந்து இடம் பிடித்து விட்டார் நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்க வர முடியாமல் வந்திருக்கனால நிறையா மக்களுக்காக செய்கிறாங்க. அது செய்கிறத ஒரு சில பேர் வந்து தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் வர்றதுக்கு உண்டான ஆப்ஷனே எதுவும் கிடையாது. மாற்றி அமைக்கவோ முயற்சி பண்ணவோ முடியவே முடியாது. கண்டிப்பாக ஏடிஎம்கே வரத்துக்கு உண்டான அறிகுறி எதுவுமே கிடையாது. அவங்க யார் கூட கூட்டணி வச்சாலும் சரி, எப்படி தான் பிறண்டு போட்டிட்டாலும் சரி, கண்டிப்பாக வந்து வரத்துக்கு உண்டான ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. அப்படியே அவங்க வந்து ஒரு 20 தொகுதியில் ஜெயிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, அம்மா வந்து முதல்வராக யாரை கொண்டு வச்சுருக்காங்களோ அவங்க வரணும். ஓபிஎஸ் வந்தால் மட்டுமே அட்லீஸ்ட் ஒரு 25 தொகுதியாக ஜெயிக்க முடியும். வேறு யார் சப்போர்ட்லனாலும் ஏடிஎம்கே வரத்துக்கு உண்டான ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்க, டிஎம்கே வரத்துக்கு உண்டான ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. என்னை பொறுத்த மட்டும் நான் டிஎம்கேல தான் இப்போ இருக்கேன். அவங்க செயல்பாடு வந்து நல்லா பிடிச்சிருக்கு. யார் வந்தாலுமே பிரச்சனைக்கு இல்லாத நாடு எதுவுமே கிடையாது. பிரச்சனையை சந்திக்காத முதல்வரே கிடையாது. ஒரு முதல்வர்னால் நைட்டும் பகலும் தூங்காமல் தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி. அந்த ஆட்சி மாதிரி இல்லை. அவங்களுக்குள்ளே போட்டி போட்டு நான் தான் வந்து கவர்னரு, நான் தான் ஆளுநர்னு சொல்கிற ஆட்சி இது கிடையாது. இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதனால் என்னோடய கருத்து கணிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக டிஎம்கே வரத்துக்கு உண்டான ஆப்ஷன் எல்லாமே பிரகாசமாக இருக்குது.